வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான சற்று அவசரமான விஷயத்தை பத்தி பேச போறோம். எபோலா வைரஸ். இத பத்தின சில அடிப்படையான உண்மைகள் என்ன, இந்த கொடிய நோயிலிருந்து நம்மளையும் நம்ம சமுதாயத்தையும் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம். ஏன் இப்போ திடீர்னு இதை பத்தி தீவிரமா பேசணும்னு யோசிக்கிறீங்களா? ஆப்பிரிக்கால இருக்கிற காங்கோ குடியரசுல ரீசெண்டா ஏற்பட்ட எபோலா பாதிப்பால 110 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இது சும்மா கடந்து போற விஷயம் கிடையாது. உலக அளவுல எல்லாரையும் கவலையடைய செஞ்சிருக்கிற ஒரு பெரிய எமர்ஜென்சி. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, எபோலாங்கிற உலகளாவிய அச்சுறுத்தல், இந்த நோய் எப்படி பரவுது, அதோட அறிகுறிகள் என்ன, நவீன மருத்துவ வழிகாட்டுதல்கள், அப்புறம் நம்ம ஊர் பாரம்பரிய நோய் எதிர்ப்பு முறைகள், கடைசியா ஒரு மிக முக்கியமான மருத்துவ எச்சரிக்கை. இதையெல்லாம் தான் தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த எபோலா அப்படிங்கிற உலகளாவிய அச்சுறுத்தலை பத்தி கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்குவோம். எபோலா வைரஸ் பேர் கேட்டாலே ஒரு பயம் வருதுல்ல? ஆமாங்க, இது ரொம்பவே ஆபத்தான அதிவேகமா பரவக்கூடிய ஒரு கொடிய நோய். இது நேரா நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் முக்கிய உறுப்புகளையும் தான் அட்டாக் பண்ணும். இதோட பரவலை தடுக்க முழுமையான விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததா இந்த நோய் எப்படி பரவுது, அதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். நம்மள நாமே பாதுகாத்துக்க இந்த கிருமி எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமா இந்த வைரஸ் 3 வழிகள்ல பரவுது. 1, தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களோட ரத்தம், வியர்வை, சிறுநீர் மாதிரியான உடல் திரவங்கள் மூலமா நேரடியா பரவுறது. 2, காட்டு விலங்குகள், குறிப்பா பாதிக்கப்பட்ட பழவவ்வால்கள், குரங்குகள் மூலமாவும் அதோட இறைச்சிய சரியா சமைக்காம சாப்பிட்றதாலையும் வருது. 3, பாதிக்கப்பட்டவங்க யூஸ் பண்ண துணிகள், படுக்கை அல்லது மருத்துவ ஊசிகள் மூலமா கூட இது பரவலாம். இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போனதும் உடனே வெளியே தெரியாது. அறிகுறிகள் வெளியே தெரிய குறைஞ்சது 2 நாள்ல இருந்து அதிகபட்சம் 21 நாட்கள் வரைக்கும் ஆகலாம். இதுதான் மருத்துவர்கள் இன்குபேஷன் பீரியட் அன்னு சொல்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, அறிகுறிகள் எப்படி இருக்கும்? எடுத்த உடனே கடுமையான காய்ச்சல், பயங்கரமான உடல் சோர்வு இருக்கும். அதோட தசைவலி, தலைவலி, தொண்டை வறட்சின்னு ஆரம்பிச்சு அப்படியே தீவிரமாகி வாந்தி, வயிற்றுப்போக்கு, தோல்ல தடிப்புகள்னு மாறும். நோயோட உச்சக்கட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான நிலைமை. அதாவது உடம்புக்கு உள்ளேயும் வெளியேயும், மூக்கு வாய் வழியால கூட கடுமையான ரத்தப்போக்கு ஏற்படும். கேட்கும் போதே இது உடம்பை எவ்வளோ வேகமா பாதிக்குதுன்னு புரியுதுல்ல? இப்போ இந்த அச்சுறுத்தலை புரிஞ்சுகிட்டோம். அடுத்து இதிலிருந்து தப்பிக்க உலக சுதாரண அமைப்புகள் சொல்ற நவீன மருத்துவ வழிகாட்டுதல்கள் என்ன, நமக்கு என்னென்ன கவசங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளை பாதுகாத்துக்க சில விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அடிக்கடி கைகளை சோப்பு போட்டோ இல்ல 60% ஆல்கோஹால் இருக்கிற சானிடைசர் வச்சோ நல்லா கழுவணும். அறிகுறி இருக்கிறவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். எந்த இறைச்சியா இருந்தாலும் சரி, நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு தான் சாப்பிடணும். குறிப்பா காட்டு இறைச்சியை கண்டிப்பா தவிர்க்கணும். மருத்துவ பணியாளர்கள் முழுமையான PPE கிட் போடணும். அதே மாதிரி துரதிர்ஷ்டமா உயிரிழந்தவங்களை தொடுறதையோ பாரம்பரிய முறையில கழுவுறதையோ தவிர்த்துட்டு பாதுகாப்பான முறையில தான் அடக்கம் பண்ணணும். சிகிச்சையை பொறுத்தவரை எபோலாவுக்குன்னு தனியா ஒரே ஒரு கியூர் கிடையாது. ஆனா அதிக பாதிப்பு இருக்கிற இடங்கள்ல எர்வேபோ மாதிரியான தடுப்பூசிகள் போடுறாங்க. ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிச்சிட்டா உடம்புல நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கிட்டு ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி சில பிரத்யேக ஆன்டிபாடி சிகிச்சைகள் மூலமா கண்டிப்பா உயிரை காப்பாத்த முடியும். அடுத்ததா நம்ம ஊருக்கே உரித்தான ஒரு விஷயம், பாரம்பரிய நோய் எதிர்ப்பு முறைகளை பத்தி பார்க்கலாம். நவீன மருத்துவத்தை தாண்டி நம்ம உடம்போட இயற்கையான கேடயத்தை எப்படி வலுப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வருமுன் காப்பதே சிறந்தது. இது சும்மா ஒரு பழமொழி இல்லைங்க. நோய் கஷ்டப்படுறதை விட நம்ம உடம்போட இயற்கையான பாதுகாப்பு அரணை முன்னாடியே பலப்படுத்துறது எவ்வளவு புத்திசாலித்தனம்னு சொல்ற ஒரு சூப்பரான வாழ்க்கை முறை. நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லப்படுற சில முக்கியமான மூலிகைகள் இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு நிலவேம்பு குடிநீர் வைரஸ் காய்ச்சலுக்கு எதிரா ரொம்பவே பவர்ஃபுல்லா வேலை செய்யும். கபசுர குடிநீர் சுவாச பிரச்சனைகளை சரி பண்ணி சோர்வை நீக்கும். அமுக்கரா கிழங்கு, அதான் அஸ்வகந்தா, நம்ம உடம்புல வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தி நல்ல பலத்தை கொடுக்கும். அப்புறம் கீழாநெல்லி, கடுக்காய், இதெல்லாம் நம்ம கல்லீரலை பாதுகாத்து உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற பெரிய அளவுல உதவி செய்யுது. வெறும் மூலிகைகள் மட்டும் இல்ல, நம்ம சமையலறையில இருக்கிற அஞ்சரை பெட்டியே ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் தான். மஞ்சள்ல இருக்கிற குர்குமின் ஒரு அருமையான வைரஸ் எதிர்ப்பு காரணி. பூண்டு, இஞ்சி இதெல்லாம் ரத்த ஓட்டத்தை சீராக்கும். 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டிலும் உண்ணலாம்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, மிளகு, திப்பிலி இதெல்லாம் உடம்புல இருக்கிற நச்சுக்களை முறிக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்.
உடம்ப பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம சுத்துப்புறத்தை தூய்மையா வச்சுக்கவும் நம்ம கிட்ட வழிகள் இருக்கு. வாசல்ல வேப்பில மஞ்சள் கலந்த தண்ணிய தெளிக்கிறதும், பால் சாம்பிராணியோட வேப்பில நொச்சி இலை சேர்த்து புகை போடுறதும் காத்துல இருக்கிற நுண் கிருமிகளை அழிக்க பல வருஷமா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண ஒரு அருமையான பழக்கம். கடைசியா இந்த விளக்கப்பதிவுல நாம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு மருத்துவ எச்சரிக்கை, விழிப்புணர்வுக்கும் அவசர மருத்துவ சிகிச்சைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. எபோலா அப்படிங்கிறது ஒரு மிக அவசரமான மெடிக்கல் எமர்ஜென்சி. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த பாரம்பரிய மூலிகைகள் எல்லாமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானோ தவிர இதுவே நோய்க்கு முழுமையான சிகிச்சையா ஆகாது. ஒருவேளை எபோலா தொற்று வந்துருச்சுன்னா உடனே நவீன மருத்துவ சிகிச்சை தான் தேடி போகணுமே தவிர இந்த பாரம்பரிய முறைகள் ஒருபோதும் அவசர மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாகாது. இதை நாம ஆணித்தரமா மனசுல பதிய வச்சுக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம இயற்கையான முறையில நோய் எதிர்ப்பு சக்தியை முன்னாடியே வளர்த்துக்கிறதும் அதே சமயம் நவீன மருத்துவ வழிகாட்டுதல்களை சரியா ஃபாலோ பண்றதும், இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை நாம மெயின்டைன் பண்றோமா? இந்த தகவல்களை எல்லாம் வச்சு உங்களையும் உங்க சமூகத்தையும் எப்படி முழுமையா பாதுகாத்துக்க போறீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. எப்பவுமே சரியான விழிப்புணர்வு தான் நம்ம முதல் பாதுகாப்பாரன். பாதுகாப்பா இருப்போம்.